ஹாய் ஆல், நான் வைஸ் ட்ரேடர். இன்றைக்கி ஆகஸ்ட் 13th ட்ரேட் எடுத்ததுக்கான ரீசன் பார்க்கலாம். ஸோ ட்ரேட் எடுத்ததுக்கான ரீசன் பார்த்திங்க அப்படின்னா, இந்த 10:30க்கு இருக்கிற ஒரு புல்லிஷ் மூவ். இந்த புல்லிஷ் மூவ் கம்ப்ளீட் ஆகும்போது நான் என்ட்ரி எடுத்தேன். அதுக்கப்புறம் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்ட்டு. பட் ஆனால் இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த கேண்டலோட லோ தான் இங்கே போட்டிருப்பேன் பாருங்கள், 278. ஸோ அந்த 278ன்றது வந்து அந்த கேண்டலோட லோ. அதுதான் நான் ஸ்டாப் லாஸாக செட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்றைக்கி ஸ்டாப் லாஸோட பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 33 பாயிண்ட்ஸும் வந்து 43 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுருந்தேன். 43ன்றது வந்து மோர் தேன் 10%. ஏன்னா அந்த கேண்டலோட புல்லிஷ் மூவ் அந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டல் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா எப்பவுமே வந்து அந்த கேண்டலோட பாதியிலலாம் நம்மளால் ஸ்டாப் லாஸ் போட முடியாது. அந்த டேர்ன் எடுத்திருக்கு பாருங்கள், 9:20 கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா அதுதான் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸை செட் பண்ணியிருக்கணும். ஆனால் அது செட் பண்ணியிருந்தால் கூட இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும் நமக்கு. ஏன்னா ஒரு பெரிய ரெட் கேண்டில் வந்து எல்லா ஸ்டாப் லாஸும் எடுத்துகிட்டு லிக்விடிட்டிஸ் கிராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சேஞ்ச் கொடுத்துருக்கோம். ரீசன் வந்து அந்த புல்லிஷ் கேண்டில் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த விக்கை வந்து க்ளோஸ் வச்சுருக்கோம் கரெக்டாக, ப்ரீவியஸ் ரெட் வீக்கு. ஒரு காரணத்துக்காக தான் என்ட்ரி எடுத்திருந்தேன். பட் நம்ம நினைக்கிற மாதிரியே மார்க்கெட் எப்பவுமே மூவ் ஆகாதில்ல. ஏன்னா நம்ம காம்படிட் பண்ணுறது வந்து பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸோட. இதில் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து டாப் பிளேயர்ஸாக இருப்பாங்க. அண்டு செகண்ட் என்ட்ரி எடுத்திருப்பேன் நான் இன்றைக்கி. அந்த என்ட்ரியும் பாருங்கள். எதனால் நான் என்ட்ரி எடுத்திருப்பேன்றது வந்து உங்களுக்கே ரீசன் தெரியும். அங்கேயும் வந்து ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கேன். அந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ வாட்ச் பண்ணுங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள் எதனால் நான் என்ட்ரிஸ் எடுக்கிறேன் அப்படின்றது. ஏன்னா எனக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எனக்கு இன்னும் அந்த கெப்பாசிட்டி இருக்கானா அப்படின்னு தெரியல. இன்னொரு என்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா அந்த என்ட்ரி வந்து ஒன் மினிட் கேண்டில் எடுத்திருப்பேன். ஸோ வாட்ச் பண்ணுங்கள். அது எடுத்ததுக்கான என்ட்ரி தான் அது. அகைன் அதுவும் ஒரு நல்ல புல்லிஷ் மூவ் கொடுத்துருக்கோம். அந்த புல்லிஷ் மூவ் கொடுத்த பிறகு தான் எடுத்திருக்கேன். அதுதான் ஒரே ரீசன் எடுத்ததுக்கு. அண்ட் எக்ஸிட் பார்த்திங்க அப்படின்னாக்கா எனக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் மோர் தேன் 40 வந்தது அப்படின்னாலே நான் ஸ்டாப் லாஸ் போட ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா ப்ரீமியம் பேஸ் பண்ணி எவ்வளோ நம்ம ஸ்டாப் லாஸ் போடணும், எவ்வளோ டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணணுன்றதை வந்து நம்ம டிசைட் பண்ணிடணும். அதை நம்ம கரெக்டாக டிசைட் பண்ணிட்டாலே நம்மளோட ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். அது மட்டும் இல்லை, போதுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா ப்ராஃபிட் வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் நமக்கு வருது அப்படின்னாக்கா நம்மளோட ஸ்டாப் லாஸை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரையலிங் பண்ணி கம்மியாக வைக்கலாம். அதே மாதிரி ஒரு 50 பாயிண்ட்ஸ் ப்ரைஸ் ப்ரீமியம் வந்து மூவ் ஆச்சு அப்படிங்கும்போது நம்ம ப்ராஃபிட் அட்லீஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ட்ரையலிங் ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். ஸோ ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரையலிங் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறப்ப நம்மளோட கேபிட்டலையும் சேவ் பண்ண முடியும். அண்டு கொஞ்சம் ப்ராஃபிட்டோட வெளியும் வரலாம் ட்ரையல் பண்ணுறப்ப. ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு நம்ம எண்ட் ஆஃப் த மந்த் வந்து 5% ப்ராஃபிட்டில் இருப்பேன். ஸோ இந்த மாதிரி மந்த்லி 5% அப்படி இல்லைனா ஒரு 10% ப்ராஃபிட்டில் இருந்தாலே நாம் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து அர்த்தம். ஸோ இதை ஃபாலோ பண்ணால் நம்ம டிசிப்ளினாக ப்ராஃபிட்ஸை பார்க்கலாம். அண்டு செகண்ட் என்ட்ரி எடுத்திருப்பேன். செகண்ட் என்ட்ரியில் வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் எடுத்திருப்பேன். அதே வந்து ட்ரையலிங் பண்ணி தான் ப்ராஃபிட் பண்ணேன். ஸோ வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், ஃபுல்லாக உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.